ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வீரப்பூர் திருவிழாவோட 2வது பார்ட்டு, தேர் திருவிழா பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் வீடியோ பார்த்துருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இன்றைக்கி பகல்லேருந்து இரவு வரை இங்கே தான் இருக்க போகிறோம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்க்கஸ் போவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்ருக்குறாங்க ஆட்டோவில் வச்சுட்டு. அதனால் நம்மளும் போய் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டாச்சு. அன்னதானம் செம்ம டேஸ்ட்டு. ஒரு வழியாக அன்னதானத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக அங்கே பெரியகாண்டியம்மன் கோவிலுக்கு வந்தாச்சு. இப்போ பெரியகாண்டியம்மன் கோவில் வாசலில் தான் நின்றுட்டுருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேர் இழுக்க போகிறாங்க. அதை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. இப்போ தேர் இழுக்கிறதுக்கு பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. தேரை பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ காட்சியாக அமைச்சிருக்கிறாங்கன்னு. எல்லாம் மாலையெல்லாம் இப்போவே தேர் மேலே தூக்கி போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தேருக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா தாரத்தப்பட்டையோடு பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் ஆரவாரமாக ஆட்டம் பாட்டம் போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் கூட்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆரம்பிக்கிற டயத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அலமோதிருச்சு, நிற்கக்கூட இடம் இல்லை, அந்தளவுக்கு கூட்டம். இங்கே ஆடிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள லோக்கல் ஏரியா பசங்க தான். அவங்க மட்டும் தான் உள்ளே இறங்கி இன்னும் ஆடிட்டு இருக்கிறாங்க, ஒரே குரூப் டிஷர்ட் போட்டுக்கிட்டு. மற்ற யாரும் உள்ளே விடலை. சுற்றி வளைச்சு பார்த்தீங்கன்னா போலீஸ் உள்ள பாதுகாப்புக்கு நின்றுட்டு இருக்கிறாங்க. பசங்க பொண்ணுங்கன்னு எந்த பாரபட்சமும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா தேரோட முன்பகுதி. இவ்வளோ நேரம் நம்ம தேருக்கு பின்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தேர் இழுக்க போகிறாங்க, ஆரம்பிக்க போகுது. அதனால் தேருக்கு முன்னாடி வந்தாச்சு. கூட்டம் தான் ஓவராக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல. தேரை சுற்றியும் பார்த்தீங்கன்னா போலீஸ் தான் ஃபுல்லாக நின்றுட்டு இருக்கிறாங்க, கையில் போட்டு பிடிச்சிக்கிட்டு. தேர் திருவிழா, தேர் திருவிழா. அவ்வளோதான், தேர் இழுக்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இழுக்க போகிறாங்க. தேர் இப்போ தான் லைட்டாக அசையுது. அவ்வளோதான், இழுத்துட்டாங்க, மூவ் ஆகிடுச்சு. இனிமேல் கோயிலை சுற்றி வந்து தான் தேர் நிற்கும். தன்னை மறந்து வந்து தேரோட சக்கரத்துக்கு கீழே கட்டையை போட்டு அது மேலே ஒருத்தர் ஏறி நின்று தாண்டிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். தேரை மூவ் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பிட்ட தூரம் போனோடனே தேர் நின்றுக்குச்சு. அதுக்கப்புறம் திரும்ப இழுக்க முடியலை, அதுக்காக அவங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து அந்த எண்டு வரையும் இழுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டேர்னிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே கட்டையை போட்டு திரும்ப தேரோட சக்கரத்தை திருப்புறாங்க. தேர் இழுக்கிறதுலே பார்த்தீங்கன்னா அந்த டேர்னிங்கில் போய் தேரை திருப்புறது தான். அது கீழே கட்டையை மாற்றி மாற்றி போட்டு திருப்பணும். அதுதான் ரொம்ப கஷ்டமான வேலை. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு போலீஸ்காரங்க மேலே ஷெட்டு மேலே நின்றுக்கிட்டு பைனாக்குலர் வழியாக எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். யாரும் திருடிட்டு போயிடாமல் இருக்கிறதுக்கு. திருடங்களை வந்துட்டு நிறைய பேரை பிடிச்சி செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க வீரப்பூர் திருவிழாவில். அதே முக்கால்வாசி லேடிஸ் தான் நிறையா பேரை கூட்டிகிட்டு போய் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறையா மொபைலு இந்த மாதிரிலாம் திருடிட்டு போயிட்டாங்க. இந்த வீரப்பூர் திருவிழாவில் டெய்லியும் மோர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தெரியாதவங்க வாங்கி குடிச்சிக்கிட்டு ஏமாந்துடுறாங்க பாருங்கள். அது நடு ரோட்டில் வச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள். கொடுக்கும்போது ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரியே குடிக்க சொல்லிவிட்டு குடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது 30 ரூபா கேட்குறாங்க. பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. கீழே இருக்கிற டெடி பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 தான். அந்த பொம்மை எல்லாமே 100 தான். மேலே தொங்குறது 300 ரூபாயாமா. இந்த குருவி கூடு பார்த்திங்கன்னா 150. அதான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற வழி பார்த்திங்கன்னா பெரியகாண்டியம்மன் கோயிலிருந்து மகாமுனிக்கு கோயிலுக்கு போகிற வழி. இங்கே பாருங்கள், அல்வாலாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள், பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே ஃபுல்லாக பெரிய பெரிய பீஸாகவும் வச்சுருக்குறாங்க.
நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட வரலாறு இந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்க போகிறதில்ல. நம்ம திருவிழாவுக்கு வந்துட்டு அப்படியே அந்த கடை வீதிகள்லாம் பார்த்துட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு போக போகிறோம். அது மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பைக் நிறுத்தியிருக்கிற இடம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சுன்னா இங்கே எல்லாமே நாடகம் வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபுல்லாங்கிட்டலாம் நாடகம் தான் நடந்துகிட்ருக்கோம். இங்கே வச்சுருக்கிறாங்க பாருங்கள், இது வந்து மொபைல் டவரு. இங்கே வந்து க்ரௌடு அதிகமாக இருக்கிறதுனால சிக்னல் சரியாக கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ரெடிமேடாக வந்துட்டு ஒரு டவர் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. எல்லா மொபைலுக்கும் சிக்னல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அன்னதானம் வந்துட்டு தேர் திருவிழா அன்னைக்கு மட்டும்தான் அன்னதானம் கொடுக்குறாங்க. வேடபுரி அன்னைக்கெலாம் எதுவுமே இல்லை. அன்னதானம் இன்றைக்கி நிறைய இடத்துல அன்னதானம் கொடுத்துட்ருக்குறாங்க. நானும் நிறைய சைடு பார்த்தேன். எல்லா இடத்துலையுமே அன்னதானம் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் 14 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்குறாங்க. அப்புறமா நாங்கள் மகாமுனி கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் இங்கே வந்து கண்டிப்பாக உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரோட்டில் பார்த்திங்கன்னா நெட்டுக்குமே ஒரே க்ரௌடாக தான் இருக்குது. எந்த இடத்துலையுமே ஒதுங்கிறதுக்கு கூட வழி இல்லை, ஓவர் க்ரௌடாக இருக்குது. ஏன்னா அந்த பெரிய காண்டிமன் கோயிலிருந்து இந்த மகாமுனி கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த ஒரு பாதை தான் ஸ்ட்ரெயிட்டான பாதை. இதில் போனால் டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். அதனால தான் ஓவர் க்ரௌடாக இருக்குது. இந்த திருவிழாவில் போட்டுக்கிற ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா சாப்பாடு ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நார்மல் ரேட்டோடு எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மற்றபடி இங்கே வீட்டுக்கு வாங்குகிற திங்ஸ் வந்து இங்கே நிறையாவே ரேட்டு ரொம்ப சீப்பாகவே வாங்கிக்கலாம். அதை பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்ப நல்ல ரேட்டில் இருக்குது எல்லாமே. வருஷம் நம்மளும் திருவிழா வரும்போது இந்த இடத்துல மட்டும்தான் பார்க்கணும். இவ்வளோ ஃப்ரூட்ஸ்லாம் அப்படியே கட் பண்ணி டிசைனாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள், ஒரே இதில் அப்படியே. போன வருஷமும் இதே மாதிரி இது தான் பார்த்தேன், இதே இடத்துல வச்சுருந்தாங்க. இந்த வருஷமும் இதே மாதிரி கடை வந்து இதே ஃப்ரூட்ஸ் கடை அங்கே வச்சுருக்குறாங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே மகாமுனி கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இங்கே வீரப்பூர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே லோக்கல் ஏரியா ஆளுங்களுக்கு மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து குலதெய்வ கோயிலாக தான் இருக்குது. ஏன்னா நிறையா பேர் வந்து வெளியே இருந்தெல்லாம் டூரிஸ்ட் பஸ்ஸிலலாம் வருவாங்க. அவ்வளோ பேர் வருவாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே வந்து இங்கே தங்கி இருந்துட்டு 2 நாள் திருவிழா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க. இப்போ நேராக நம்ம எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கருப்பசாமி கோவிலுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்குறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா வீர மகாமுனியோட கெடா வெட்டுற இடம். இந்த இடத்துல தான் கெடா வெட்டுவாங்க. கோழி இருக்கிறது, கெடா வெட்டுறது எல்லாமே இங்கே தான் பண்ணுவாங்க. இந்த இடமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ரத்தக்கரையாக இருக்கும். அந்த ரத்தக்கரைக்காக தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த தின்னூறாக போட்டு வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இது வந்து கெடா வெட்டுற இடத்துக்கிட்ட இருக்கிற வேலம்பு. இந்த வேலில் வந்து அவ்வளோ மணிகளை வந்து தொங்கும். மணியோடு சேர்த்து வேலோடு இருக்கும். அப்படியே பாருங்கள் எவ்வளோ மணிகள் இருக்குது பாருங்கள் இந்த வேலில். நான் இந்த மாதிரி மணியோடு இருக்கிற வேலை வந்து இந்த வீரப்பூர் கோவிலில் மட்டும்தான் பார்த்துருக்குறேன். வேறு எங்கேயுமே இந்த மாதிரி வேலை வந்து நான் பார்த்ததே இல்லை. அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது பாருங்கள் வீர மகாமுனி. வாங்க பக்கத்தில் போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே உள்ள செம கூட்டமாக தான் இருக்குது சாமி கும்பிட்ற இடத்துல. வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வேடபரி அன்னைக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உள்ளேயே வர முடியாது, அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி தேர் திருவிழாவும் பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. மற்றபடி இங்கே எல்லா அமாவாசைக்குமே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் கூட்டம் இருக்கும். ஏன்னா நிறையா பேர் வருவாங்க. அமாவாசைக்கு வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. இங்கே வீர மகாமுனியை பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா அலங்கரித்து வச்சுருக்குறாங்க வேஷ்டியெல்லாம் கட்டி. இங்கே வந்து சாமிக்கு வந்து வேஷ்டி தான் படைப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ வேஷ்டி போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள். இப்போ நம்ம வீர மகாமுனிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த குளத்துக்கரை மேலே நின்றுட்டு இருக்கிறோம். இங்கேருந்து பாருங்கள் வேஷ்டி எவ்வளோ போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள் சாமிக்கு வேண்டுதலுக்கு. அப்படியே பக்கத்தில் இருக்கிற வேலெலாம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். நம்மளும் பார்த்திங்கன்னா சாமியை போய் கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு திருநீர் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே கோவிலுக்கு முன்புறம் பாருங்கள், இங்கே ஒரு சின்ன பாப்பா அந்த கைத்து மேலே நடக்குது பாருங்கள். என்ன தான் நம்ம திருவிழாவில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும், இவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும், அந்த பாப்பாவோட குடும்ப சூழ்நிலையை பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கயிற்று மேலேயே ஒரு தட்டை வச்சு அது மேலே மண்டி போட்டுக்கிட்டு அப்படியே அதுலேருந்து அப்படியே கொஞ்சமாக மூவ் ஆகி போகுது பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் அப்படியே அந்த இதை சொல்லி பழக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு முன்னாடியே இங்கே வேண்டுதலுக்காக இங்கே பொங்கல் வைப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து அவங்க சம்பிரதாய முறை. பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் பாருங்கள் ஃபுல்லாகவே எல்லாம் பொங்க வச்சுட்டுருக்குறாங்க. கோவிலில் பொங்கல் வச்சு தான் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சேவல் வேண்டுதலுக்கு அறுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சேவலையும் பார்த்தீங்கன்னா இங்கேயே சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதுலேயே. இந்த கோவிலில் உள்ளே போனீங்கன்னா அந்த தலையில் ஒன்று வைப்பாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு காசு கேட்பாங்க. அது என்னால் மறக்கவே முடியாது அந்த நிகழ்வுகள்லாம். அப்படியே எங்கள் கோவிலுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளி ஜோசியம் சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே இங்கே பக்கத்துலேயே ஒருத்தங்க படுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள யாரும் தெரியுதா, திருச்சியிலேருந்து ஒருத்தங்க டிக்டாக்ல முன்னாடி பிரபலமானாங்களா ஒரு தாத்தா. திருச்சி சாதனா கூடலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கிறாங்க. அப்படியே இந்த சைடு பாருங்கள், இங்கே வந்து திரும்ப இன்னொரு பாப்பா வந்து கைத்தம்பளம் நடக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு மாதிரி சங்கட்டமாக தான் இருக்குது. வாங்க அடுத்து நம்ம வேறு எதை போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எந்த பொருள் எடுத்தாலும் 14 ரூபான்னு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே வந்தாச்சு. இப்போ பாருங்கள் காஃபி கப்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 14 ரூபா தான், பரவாயில்ல. சின்ன சின்னது டேமேஜாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் இங்கே குளிக்கிறதுக்கான அந்த மக்கு இருக்குது. அப்புறம் சின்ன சின்ன மளிகை டப்பா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பிளாஸ்டிக் டப்பா தான் அதிகமாக இருக்குது. அப்புறம் அந்த வடிகட்டி எல்லாம் வச்சுருக்குறாங்க. அப்புறம் அந்த கீ செயின் தொங்க விட்ருக்கிறதுக்கு அது. அப்புறம் குப்பை அள்ளிற முறம். அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான பொட்டு, வளையல், பாசி இதெல்லாம் நிறையா வச்சுருக்குறாங்க. அப்புறம் சாமி ஃபோட்டோலாம் இருக்குது. அப்புறம் இந்த செவுத்தில் மாட்டிக்கிற அந்த ஸ்டிக்கர் இது இருக்குது. அப்புறம் குழந்தைகளுக்கு தேவையான அந்த கதை புக்கு, அப்புறம் அந்த பெயிண்டிங் பண்ணுற புக்கு இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அப்புறம் உண்டியல் இருக்குது. அப்புறம் இந்த பட்ஸு, காது குடையிற பட்ஸு, கத்திரிக்கோல், அப்புறம் இந்த காய்கறி சீவுறது, அப்புறம் இந்த லைட்ரு, திங்ஸு நிறையா இருக்குதுங்க. ஏகப்பட்ட திங்ஸ் இருக்குதுங்க. பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள், கிளிப்பு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. பென்சிலு, பேனா இதெல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள். கலர் பொட்டெல்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் சின்ன பசங்க போட்டுக்கிற அந்த செயின், இன்சியல் போட்ட செயின், அப்புறம் ஊக்கு, கிளிப்பு இருக்குது. அப்புறம் அந்த சைடு பார்த்திங்க லப்பர் பேண்டு இதெல்லாம் இருக்குது. கடையெல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு நம்ம திரும்ப நேராக தேர் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. தேர் கோவிலை சுற்றி வந்து திரும்ப இருந்த இடத்துலேயே கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இதுதான் இந்த திருவிழாவில் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கடை இந்த கடை தாங்க. இந்த கடை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தனித்தனி கடை தான், ஆனால் நிறையா திங்ஸ் வச்சுருக்குறாங்க. இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ திங்ஸ் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான சமைக்கிற பொருட்கள் மட்டும்தான் அதில் வச்சுருக்குறாங்க. அப்புறம் அந்த கடைகளுக்கு தேவையான பொருட்கள் பெரிய பெரிய இது சமைக்கிறது எல்லாமே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சமைக்கிற திங்ஸ் தான் வச்சுருக்குறாங்க. இந்த கடைகளில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டே 150 தான். 150க்கு கம்மியாக எந்த பொருளுமே கிடையாது. இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிறத விட கொஞ்சம் நார்மலான ரேட்டு தான், நல்ல ரேட்டில் தான் இருக்குது. இந்த உலக்கையெல்லாம் பாருங்கள், நானே ஸ்டார்டிங்கில் வரும்போது பார்த்தேன் கோயிலில் நிறைய பேர் இந்த உலக்கையாக தூக்கி திரிஞ்சாங்க. நான் ஏதோ வேண்டுதலுக்கு தூக்கிட்டு திரியிறாங்கன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் கேட்டு பார்த்தா தெரியுது இங்கேருந்தெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதுக்காக தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டர் இருக்குது பாருங்கள், இது எல்லாமே 200 ரூபா. அப்புறம் இங்கே இருக்கிற சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. எதையுமே தனித்தனியாலாம் போய் ரேட்டு கேட்க முடியலை, ஏன்னா அவ்வளோ திங்ஸ் இருக்குது. எல்லாம் இங்கே சுற்றி பாருங்கள் எவ்வளோ இது இருக்குது பாருங்கள் எல்லாம். ஆனால் எல்லாமே கிச்சன் ஐட்டம் தான், எதுவுமே வேறு இது இல்லை. எல்லாமே கிச்சன் இது, சமைக்கிறது இது தான். இங்கே பாருங்கள் கறி வெட்டுறதுக்கான கத்தி பாருங்கள், எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அவ்வளோ கத்தி இருக்குது பாருங்கள். எனக்கு சின்னதாக குழவிகள் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா 150 ரூபா தான். நம்ம சின்னதாக பூண்டு இந்த மாதிரிலாம் நசிக்கிறதுக்கு அது தேவைப்படும். வீரப்பூர் திருவிழா வேடபரி தேருக்கு எவ்வளோ ஃபேமஸாக இருக்கோ அதே மாதிரி இந்த கடைகளுக்கு அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா வீரப்பூர் திருவிழா வேடபரிக்கு முன்னாடி பிடிச்சிட்டு போகிற மாடு. இந்த மாடு தான் பிடிச்சிட்டு போவாங்க. அதை நிறைய பேர் இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள், கோவில் மாடு. பார்த்தீங்களா கண்காட்சி ராட்டனம் அதெல்லாம் பாருங்கள், கூட்டமே இல்லை, எல்லாம் வெறிச்சோடி கிடக்குது. அப்படி மட்டும் நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அடிக்கிற வெயிலுக்கு உள்ளே வேலை செய்கிறவனுங்களாக இருந்தாலுமே எல்லாம் வெளியே எழுந்திரிச்சு முடியாதவனுங்க, அந்தளவுக்கு வெயில் பொழந்து கட்டிக்கிட்டு இருக்குது பாருங்கள். அதனால தான் இவ்வளோ கூட்டம் கம்மியாக இருக்குது. ஈவினிங் பார்ப்போம் எவ்வளோ கூட்டம் வருதுன்னு பாருங்கள். ஈவினிங்லாம் அந்த இடத்துல நிற்கக்கூட முடியாது, அந்தளவுக்கு கூட்டம் வரும். ஈவினிங் எவ்வளோ கூட்டம் வருதுன்னு நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள்.